பெத்த குழந்தைய இந்த களிசட விஜய்க்காக கொள்றன்னா அவளுக்கு உண்மையான தமிழச்சியுடைய வீர மரபணு இருக்குமா? இருக்க. அவருக்கு ஒரு மாமனார், இவருக்கு ஒரு மாமனார். லாட்ரி மார்டின், இங்க ஸ்டாலின். இவர் கள்ள லாட்ரி, இவர் கள்ள ஓட்டு. எப்படி காம்பினேஷன்? கூத்தாடி பின்னாடி போகாதீங்களா. போகும்போது கூத்தியாட்ட தூக்கி இந்த நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான்டான்னு சொன்னார். எம்ஜிஆருக்கு கூத்தியாதான் ஜானகி, அவளுக்கு கூத்தியாதான் ஜெயலலிதா. இந்த நாடு போச்சா இல்லையா? தமிழன்னு மற்ற மாநிலத்தில் சொன்னா காரி உமிழ்வான் மூஞ்சி. என்ன நீங்கெல்லாம் மனிதர்களா? என்ன சண்டை வந்துருச்சு? எனக்கு எம்பி பதவி வேணும்னு கேட்கிறாரு. அது ஒரு அதனாலதான் அவர் திமுகவிலிருந்து வெளியேறி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைக்கு அங்கிருந்து ஏடிஎம்கே போனாரு. அங்கிருந்து விரட்டி விட்டு கடைசியா போய் சேர்ந்த இடம் விஜய். போன தடவை மாதிரி தான் இந்த தடவை வாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா 25 லட்சம் அதிகமா வாக்கு வந்திருக்கு. அதாவது 25 லட்சத்தை 234 பெருங்க எவ்வளவு வருது? பெருங்க சில ஆயிரக்கல் வரும். அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பூகம்பம். இப்ப ஆதவ அவர்களுடைய கட்டுப்பாட்டுல போயிருச்சுன்னு சொல்றீங்க. பட் ஆனா நிறைய மீடியால வந்துட்டு அவருக்கு எதிராகவே போடுறாங்களே. எப்படி அவரே வந்துட்டு கொடுத்து அவருக்கு எதிராக போட வைப்பாரா? அது எப்படி நடக்குமா? நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். வணக்கம். சார், இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறதுலே அதிகப்படியான ஓட்டு பதிவாயிருக்குன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அது எஸ்ஐஆர் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எஸ்ஐஆர்னால மட்டும்தான் முழுக்க நமக்கு இவ்வளவு ஓட்டு வந்திருக்கா, இல்ல மக்களும் நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்காங்களா? இது ரெண்டுமே இல்ல. நீங்க 6.5 கோடி வாக்காளர்கள் 70% எவ்வளவு? இப்ப பதிவான அதே வாக்கு தான். 1 கோடி வாக்காளர்கள் இல்லை. அப்போ அந்த சதவீதம் உயர்ந்திருக்கு. 70லிருந்து 85க்கு போயிருக்கு. இது சாதாரண விஷயம்தான். 21ல பதிவான 6.5 கோடி வாக்காளர்கள்ல 70%னா இப்ப பதிவான வாக்கு அதே வாக்கு தான். 1 கோடி வாக்கு எஸ்ஐஆர்ல காணாம போச்சு. அப்ப சதவீதம் அதிகமாயிருக்கு. இது ஏதோ அதிகமா பதிவாயிருக்கு. இங்க அடிப்படை அறிவே யாருக்குமே இல்லை. சாதாரண விஷயம். இதுன்னு பெரிய எழுச்சியோ புரட்சியோ எல்லாம் ஒன்றும் நடந்துடல. இன்னைக்கு கற்பக விநாயகர் ஜட்ஜ் ஐயா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஒரு அம்மா சொல்லுது, விஜய் ஜெயிக்கலாம் குழந்தையில விஷம் கொடுத்து கொன்னுட்டு நான் செத்து போயிடுவேங்க. இது அரசியல் எவ்வளவு கேவலமா போச்சுன்னு பார்த்தீங்களா? தமிழன்னு மற்ற மாநிலத்தில் சொன்னா காரி உமிழ்வான் மூஞ்சில். என்ன நீங்கெல்லாம் மனிதர்களா? குழந்தைய கொள்றீங்களா? அந்த குழந்தை என்ன பாவம்? அப்போ இந்த அரசியல் எங்க போய் சேர்ந்து நிக்குது? களிசடைகள்ல போய் நிக்குது, கழிவறைகள்ல போய் நிக்குது. நீங்க காமராஜர் உயிரோடு இருக்கிற பொழுது திண்டுக்கல் இடைத்தேர்தல் அப்ப பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் வந்தோடனே எல்லாம் விட்டு ஓடி போயிட்டான் பின்னாடி. காமராஜர் கேட்டாரா, என்னடா உருவையிலையும் காணா? 3 பிரதமர்களை உருவாக்கிய ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு விருது பட்டி சாணார். இதை விட அவருக்கு அடையாளமே தேவையில்லை. பல்லர் பறையன் செக்கலே பண்ணா நாயுடு நாசூர் நாயுடு இல்லை, இவர்கள்லாம் தொட்டா தீட்டு. இந்த சாணார்கள் பார்த்தாலே தீட்டு. அப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு ஆளு இந்தியாவில் 3 பிரதமர்களை உருவாக்குறாரு. குல்சரிலால் நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி உருவாக்கியவர். பேசிட்டு இருக்க எல்லாம் எம்ஜிஆர் படி ஓடி போயிட்டான். அப்பதான் சொன்னார் அவர், டேய் நடிகை பின்னாடி போகாதீங்கடா, கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா. போகும்போது கூத்தியாட்ட தூக்கி இந்த நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான்டான்னு சொன்னார். எம்ஜிஆருக்கு கூத்தியாதான் ஜானகி, அவளுக்கு கூத்தியாதான் ஜெயலலிதா. இந்த நாடு போச்சா இல்லையா? அப்போ இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. எத்தனை ஆண்டு காலமா? ஒரு 75 ஆண்டு காலமா கம்யூனிஸ்டுகளை காணாமல் போயிட்டான். இந்தியாவில் முதல்ல கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச ஒரே மாநிலம் சென்னை ராஜதானி. கேரளா இல்லை, கேரளாவில் தமிழ்நாட்டில் இருந்து. அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாதி ஒரிசா எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து. சென்னை ராஜதானின்னு பேர். அப்போ கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச மாநிலம் இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சது. அப்ப இவ்வளவு அறிவாளிகள் இருந்த மாநிலம் குழந்தைய விஷ வச்சு கொண்டுருவேன், நாடு செத்து போயிடுவாங்களா? இப்படி எத்தனை பெண்கள் தயார் நிலையில் இருக்காங்கன்னு தெரியல.
இதுக்கு முன்னாடி திமுகல ஜெயிக்காதவங்களுமே தீக்குளிச்சு நிறைய விஷயங்கள் திமுகவுல எலெக்ஷன்ல ஜெயிக்காதவங்க இல்ல, தப்பு. அந்த வாதமே மக்கள் தான் ஜாவம். அப்புறம் ஆடு மாட தீக்குளிச்சாகும். அதுக்காக யாரும் சாகல. மொழிப்போருக்காக, உலகத்திலேயே மொழிப்போருக்காக இறந்து போனவர்கள் தமிழர்கள் தான். ரெண்டாவது கருணாநிதி பிடிச்சி ஜெயிலில் போட்டா தீக்குளிச்சாவான். கருணாநிதி வைகோவை கட்சி விட்டு நீக்கினாரு. அதுல ஒரு 6 பேர் தீக்குளிச்சதான். இப்ப அந்த தீக்குளிச்சு யாரும் சாவறதில்லை. ஏன்னா தலைவன் பூரா ஏமாற்று பேர் வழி. கருணாநிதி ஆகட்டும், வைகோவாகட்டும், எல்லாம் ஏமாற்று பேர் வழின்னு முடிவு பண்ணி இப்ப அந்த அரசியல் தற்கொலை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப முடிவுக்கு வந்த அந்த அரசியல் மீண்டும் தாவைக்கால ஆரம்பிக்குது. நீங்க திருமுருகன் காந்தி இயக்கத்துல கூட ஒரு இளைஞர் ரயில் விழுந்து தற்கொலை செத்து போயிட்டான். அவனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்து போக வேண்டிய ஆள் அவன். தற்கொலை பண்றவன் உலகத்துல போராடுகிற எல்லா புரட்சியாளர்களும் யுத்தம் பண்ணித்தான் சாகுறான். இவனை தற்கொலை போய் சாகுறான். அப்ப இது ஒரு இனமா, இது ஒரு மனிதனமான்னு பாருங்க. முட்டாப்பைய முத்துக்குமார் ஈழ பிரச்சனைக்காக அவன் மனைவி குத்தி செத்து போயிட்டான். 3 முட்டாள் அவன். பாவேந்தர் தான் சொல்லுவார், உன்னை சாகடிப்பவனை சாகடிக்காமல் சாகுறாயே தமிழாங்குவார். எதிரியை நோக்கி என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ணணும், எதிரியை ஒழிக்கணும். பாகிஸ்தான் ராணுவம் வர்றானா போய் இந்திய ராணுவத்துக்கு தற்கொலை செத்து போயிட்டான்னா என்ன நடக்கும்? தீவிரவாதி ஊடுருவுறான் காஷ்மீருக்குள்ள, அவனை என்ன பண்ணணும்? அழிக்கணும். அதுதான் ஒரு யுத்த வீரனுக்கான தகுதியை தவிர பாகிஸ்தான் ஊடுருவிட்டான்டா உள்ள மனைவி செத்து போயிடலாமா? அப்ப இந்த முட்டாள்கள் உடைய அரசியல் முழுமையாக தமிழத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. இவங்கிட்ட அறிவுபூர்வமான கம்யூனிசம் போய் சேரும். சரி, இப்போ வந்துட்டு போன தடவை மாதிரிதான் இந்த தடவை வாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா 25 லட்சம் அதிகமா வாக்கு வந்திருக்கு. அதாவது 25 லட்சத்தை 234 பெருக்குங்க, எவ்வளவு வருது? பெருக்குங்க, சில ஆயிரக்கல் வரும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பூகம்பம். இந்த 2 பேரு மாஃபியாக்கள் மீடியாவில் ஊடுருவிட்டான். 2 மாஃபியா, ஒன்னு ஆதவ அர்ஜுனா, இன்னொருவர் பெண் நிறுவனம். இவங்க 2 பேரும் சொல்றதுதான் அரசியல். 2 பேருக்குமே அரசியல் தெரியாது, அதான் கூத்து. 2 பேருக்குமே அரசியல் தெரியாது. இன்னொரு அந்த பெண் யாரு? சபரீசனுடைய பெண் நிறுவனமும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ அர்ஜுனா தான் இங்க டோட்டல் மீடியாவை கட்டுப்பாடு வச்சிருக்கான். எல்லா பயிலும் அங்க சம்பளம் வாங்குறான். மூத்த ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய அத்தனை தரகர்களும் எங்க சம்பளம் வாங்குறான்? பெண் நிறுவனத்தை சம்பளம் வாங்குறான், இல்லைன்னா ஆதவ அர்ஜுனா சம்பளம் வாங்குறான். சுதந்திரமான கருத்துக்கு அங்க வேலையே இல்லை. 3 லட்சம் ரூபாய் கொடுத்த மொத்த கருத்தையும் வித்துட்டான் நம்ம பையன். மீடியா, அதாவது மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் பெண் நிறுவனத்துக்கு வித்துவிட்டான். மீதிய ஆதவ அர்ஜுனோட வித்துவிட்டானுங்க. இதுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப எப்படி இருக்கும்? ஆதவ அர்ஜுனாவுக்கு எதுவுமே தெரியாது. இன்னது விட பெரிய கொடுமை என்னன்னா, ஆதவ அர்ஜுனாவும் சபரீசனும் நெருங்கிய கூட்டாளிகள். எப்போ? நீங்க 16ல இருந்து 21 வரைக்கும் என்ன சண்டை வந்துருச்சு? எனக்கு எம்பி பதவி வேணும்னு கேட்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அதனாலதான் அவர் திமுகவிலிருந்து வெளியேறி இதுக்கு போனார், திருமாவளவன் விடுதலை சிறுத்தைக்கு. அங்கிருந்து ஏடிஎம்கே போனார். அங்கிருந்து விரட்டி விட்டு கடைசியா போய் சேர்ந்த இடம் விஜய். அவர்கிட்ட பல லட்சம் கோடி இருக்கு. மாமனார்கிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு. பொண்டாட்டி வகையில் 1 லட்சம் கோடி வரும். அதனால இறைச்சி செலவு பண்றாரு. இந்த பக்கம் சாதாரண ஒரு ஐடி ஊழியராக வாழ்க்கையை துவக்கிய சபரீசன் இன்னைக்கு அவர்கிட்ட 5 லட்சம் கோடி இருக்கு ஜி ஸ்கொயர்ல. ஏன்? மாமனாரு, அவருக்கு ஒரு மாமனார், இவருக்கு ஒரு மாமனார். லாட்ரி மார்டின், இங்க ஸ்டாலின். இவர் கள்ள லாட்ரி, இவர் கள்ள ஓட்டு. எப்படி காம்பினேஷன்? அப்ப 2 இளைஞர் என்ன பண்றான்? பணம் இருந்தா எல்லா பேரும் நம்ம காலடியில் விழுவான். தமிழ்நாடே காலடியில் உழுந்து கிடக்கும். ஓட்டுக்கு 5000 வரை கொடுக்கறது சபரீசன் தயார். இங்க இந்த மீடியா அத்தனையும் வைத்துக்கொண்டு இலவசங்களை வாரி இறைக்க போறேன், மலிவான வாக்குறுதிகளை கொடுத்து சினிமா கவர்ச்சி. வேற 2மே ஒழிக்கப்பட வேண்டிய அதிகார மையங்கள். அதனாலதான் குழந்தை குட்டியெல்லாம் கொண்டு செத்து போயிடுவாங்கடா ஒரு ஒருத்தி. அவருடைய மரபணை பரிசோதிக்கணும், மாற்று மரபணு. அவ கண்டிப்பாக தமிழனுக்கோ தமிழச்சிக்கோ பிறக்காத ஒரு மரபணுவா இருக்கு. பெத்த குழந்தைய இந்த கலிசட விஜய்க்காக கொள்றன்னா அவளுக்கு உண்மையான தமிழச்சியுடைய வீர மரபணு இருக்குமா? இருக்காது.
இதெல்லாம் மரபணு மாற்றிய சமூக கட்டமைப்பு. சரி, இப்போ வந்துட்டு சில ஆயிரங்கள் தான் நம்ம அதிகமா இருக்குங்கிறீங்க. பட் கரூர்ல இந்த தடவை தான் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. கரூர்ல வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நின்று இவ்வளவு வந்திருந்துச்சுன்னா அது வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் இப்ப அவர் நீங்க நிக்காம இவ்வளவு வாக்கு அதிகமா வந்திருக்கிறத நம்ம எப்படி பாக்குறது? நல்ல கதை. தியாகராஜன் 1 கிராம் தங்கம் கொடுத்துருக்கார். 1 கிராம் தங்கம் எவ்வளவு? ஜெயிக்கத்தானே செய்வார். கரூருக்கு ஏன் போயிட்டாருன்னா தங்க வியாபாரத்துக்கு போயிருக்காரு செந்தில் பாலாஜி. கரூர்ல 1.5 லட்சம் தங்க நகை தொழிலாளர்கள் இருக்கான். எங்க? கோவை வடக்கு தெற்கு. இந்த 1.5 லட்சம் நகை வியாபாரிகள் தான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 5 மாநிலங்களுடைய நகை தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். எல்லா நாட்களிலும் இவங்க தான். அப்போ இந்த தொழில் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா வேலுமணிக்கிட்ட இருக்கு. வேலுமணி ஒரு நாளைக்கு 1 டன் தங்கம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வர்றார். 1 டன் தங்க நகை வெளியேறுகிறது. இது இந்த தொழில் யார்கிட்ட இருக்கு? வேலுமணியுடைய சகோதரன் அன்பரசன்கிட்ட இருக்கு. அன்பரசனுக்கு துபாயில சதக் ஜலால் இந்த உப்பீஸ் குப்பையலுகிற நிறுவனம் இருக்குல்ல, 700 கோடி 7000 கோடி ஆக்கி கொடுத்தாருல, இந்த உப்பீஸ் சதக் ஜலாலும் வேலுமணியுடைய கடைசி தம்பில் செந்திலும் எங்க துபாயில கோல்டு மார்க்கெட்டை கட்டுப்படுத்துகிறார்கள். கோல்டு தங்க வியாபாரத்தை கட்டுப்படுத்துறான். நீங்க பியரிலால் ஷிப்பிங் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி தங்கத்தை கொண்டு வந்து களவா அரசை ஏமாத்தி கொச்சியில கொடுத்தாராம். ஒரு நாளைக்கு 1 டன். மத்திய அரசு அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கு. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அல்வா போண்டு பூரி சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு நாளைக்கு 500 கோடி ரூபாய் வர்த்தகம். எவ்வளவு? 500 கோடி ரூபாய் வர்த்தகம். இதை கட்டுப்படுத்துவதற்கு தன்னிடம் எடுத்துக்கொள்வதற்கு தான் செந்தில் பாலாஜி எங்க போயிருக்காரு? கோயம்புத்தூர் போயிருக்காரு. இதுதான் எல்லாமே. அதாவது எல்லாமே தாவூத் இப்ராஹிமோட பெரிய மாஃபியாக்கள் இவர்கள். தாவூத் இப்ராஹிம் நமக்கு அடையாளம் தெரியுது. இவர்களெல்லாம் அரசியல் மாஃபியாக்கள். இந்த அரசியல் மாஃபியாக்கள். அப்ப தியாகராஜா இன்னொரு குட்டி மாஃபியா கரூருக்கு. அப்ப பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போடத்தானே செய்வான். இவன் தான் 200 ரூபாய்க்கு விற்கிற பையன். நம்ம பையன் எவ்வளவு? ஜெயலலிதா இருக்கிற பொழுது முதல்ல இந்த நாட்டை ஊழல் படுத்துவதற்காக ஊழல் ராணி ஜெயலலிதா கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலில் 92 200 ரூபா கொடுத்துருந்தம்மா. நாய்க்கு பிஸ்கட் 1000 ரூபாய்க்கு வாங்கி போடும் டெய்லி. நாய்க்கு பெடிகிற எவ்வளவு? 1000 ரூபாய். மனுஷனுக்கு எவ்வளவு? 200. தலித் பக்கம் 100. இதுதான் ஜெயலலிதா அரசியல். இது இப்ப என்ன ஆகுது? பரவலாக்கப்பட்டிருக்கு. அதிகார பரவலாக்கல் போல ஊழல் 234 தொகுதிக்கும் போயிருக்கு. திமுக 2000 ரூபா கொடுத்துருக்கா, அதிமுக 2000 ரூபா கொடுத்துருக்கலாம். 2 லட்சம் வாக்காளர்களுக்கு. அப்போ 40 கோடி ரூபா கொடுத்துருக்கா. ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபானா 234 தொகுதிக்கு 10,000 கோடி ரூபா திமுக செலவு பண்ணிருக்கு, அதிமுக 10,000 கோடி ரூபா செலவு பண்ணிருக்கு, தேர்தல் ஆணையம் 10,000 கோடி செலவு பண்ணிருக்கு. எப்படி? அரசு, மத்திய அரசு பாதி, மாநில அரசு பாதி. 5000 கோடி தேர்தல் நடத்துவதற்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள், 2 கட்சி 234, இவன் 234, 468 சுயேட்சை எல்லாம் சேர்ந்து ஒரு 4000 வேட்பாளர்களை தேர்தல் நடத்தி அதில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மக்களை பங்கு பெற வைப்பதற்கு 10,000 கோடி செலவு. ஆனால் அதிமுக லஞ்சம் 10,000 கோடி கொடுத்துருக்கு. திமுக எவ்வளோ கொடுத்துருக்கு? திமுக கணக்கு இன்னும் ஜாஸ்தியாக வரும். செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் 5000 ரூபா கொடுத்துருக்காரு. இங்கே தியாகராஜா 5000 ரூபா 1 கிராம் தங்கம் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பணம்லாம் ஏது? இப்ப பணத்துக்காக மட்டும் தான் எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த சம்பவத்துக்காக கூட இருக்கலாம்ல? சம்பவத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைம்மா. அதாவது இந்த சம்பவத்துக்கு ஒருவர் கூட குற்றவாளியாக இன்று வரை கைது செய்யப்படலை. அப்போ விஜயை பார்த்து திமுக பயப்படுது, பாஜக கூட்டணி பேசுது. ஆனால் செத்து போனவன் 41 பேர் ஆவி இந்த 2 பேரையும் மன்னிக்காது. அப்ப இதுல போய் எங்க மக்கள் ஓட்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுவான்? முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள். அயோக்கியம் பூரா ஆட்சிக்கு போறான். தந்தை பெரியார் எப்போ சொன்னார்? 50 வருஷம் முந்தைய சொல்லிட்டு போயிட்டார். இந்த தேர்தலே ஜனநாயகத்துக்கான தேர்தலே அல்ல.
பணநாயகத்துக்கான தேர்தல். பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாயா, 2000 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாயா, இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான். அப்போ ஒரு வேட்பாளர் தேர்தல் நிற்கணும்னா எவ்வளோ வேணும்? 50 கோடி ரூபாய் வேணும். 50 கோடி போட்டவன் சும்மா இருப்பானா? என்ன பண்ணுவான்? ஊழல் பண்ணுவான். அவன் 2 சைபரை சேர்த்திக்குவான். 50 கோடி போட்டவன் 500 கோடி சம்பாதிப்பான். அதுதான் தேர்தலா? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் மக்களுக்கான அதிகாரமா? ஆனா இந்த தடவை மக்கள் நாங்க வாங்குறத வாங்கிட்டு எங்களுக்கு யாருக்கு தோணுதோ அங்கதான் நாங்க ஓட்டு போடுவோம்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில சொல்றாங்க. யூஸ்வலா நாங்க யாருக்கு வாங்கணுமோ அவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்றாங்க. இந்த தடவை இது கொஞ்சம் மாற்றமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, தேர்தல் முடிவு வந்து பிறகுதான் தெரியும். இன்னைக்கு வேற எக்ஸிட் போல் சர்வே வருது சார். சோ அந்த இல்ல, எனக்கு இந்த எக்ஸிட் போல் சர்வேவை இந்த 2 நிறுவனம் தான் நடத்துது. இது எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுறது, எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுற எக்ஸிட் போல், எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுற எக்ஸிட் போல நம்ம நியாயமா பார்க்கலாம். ஆனால் நீங்க பெண் நிறுவனமும் சன் தொலைக்காட்சியும் புதிய தலைமுறையெல்லாம் முழுசா ஆதவர்ஜினா கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. 10 சேனல் அவர் கட்டுப்பாட்டுக்கு. சரி, இப்ப ஆதவ அவர்களுடைய கட்டுப்பாட்டுல போயிருச்சுன்னு சொல்றீங்க. பட் ஆனா நிறைய மீடியால அவருக்கு எதிராவே போடுறாங்களே, எப்படி அவரே கொடுத்து அவருக்கு எதிராக போட வைப்பாரா? அது எப்படி நடக்குது? நீங்க யாரும் விலைக்கு போயிட்டான்னா அவர் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. ஒரு ஒரு கொலை நடந்துருச்சுன்னா பொதுநல வழக்குன்னு ஒன்று வரும் இல்லைன்னா, நீங்க அந்த 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 வழக்கை பல முறை கண்டிப்பாங்க. தமிழ்நாட்டுடைய ஸ்டைல சொல்றேன். கண்டிச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு வக்கீல் போய் ஆஜராவார். அது கடைசியில் என்ன ஆகும்னா அந்த வழக்கே நடக்காது. அந்த வழக்கை இப்படி பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சிறைக்கு போயிட்டார். நகைமுகன் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார். அவர் மீது நான் சொல்ல 2006-11 வாக்கில் அவர் மீது ஒரு 20 வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஏன் பதிவு செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு வாசுதேவா நாணயக்காரான இலங்கையினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் பொய்யா சொல்லிட்டு இருப்பார். அங்கே இலங்கை படுகொலையே நடக்கலை, குண்டே ஆஸ்பத்திரியில் அங்கே குண்டு போடலை, பள்ளிக்கூடத்தில் குண்டு போடலைன்னு பொய்யா சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த நகைமுகன் இங்கே எழுதுவார், அங்கே வாசுதேவா நாணயக்காரா இங்கே நாயனம் வாசிக்கிற நாயனதாரான்னு எழுதுவார் கருணாநிதியை. இங்கே ஈழப் பிரச்சனையில் மத்தியானம் படுத்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டார். மக்கள் பூரா யுத்தம் நின்று போச்சுன்னு வெளியே வந்தான், குண்டை போட்டு அவ்வளோ செத்து போயிட்டான். அப்போ வாசுதேவா நாணயக்காராவும் இங்கே இருக்கக்கூடிய நாயனக்காரர் கருணாநிதியுடைய குலத்தொழில் நாயனம் போதுவது. இதை சொன்னதுக்கு பிறகு ஜாங்கின்னு ஒரு போலீஸ் அதிகாரி விட்டு அவர் மீது 20 வழக்கு போட்டாங்க. 20 வழக்கு போட்டாங்க. 20 வழக்குலையும் மூத்த வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக கூடாது என்பதற்காக வழக்கு போட்ட போலீஸை போய் கருப்பை இறந்து போயிட்டார். அவர் தான் ஹைகோர்ட்ல மூத்த வழக்கறிஞர் கருப்பை கிட்ட போய் ஜாங்கிட்ட ஒரு ஆள் அனுப்பி அவர் பெயில் போட்டிருங்க, அவர் ஜெயிலில் இருக்காரு, உங்களுக்கு என்ன ஃபீஸ் வேணும்? அவர் 1 லட்ச ரூபா கேட்குறாரு, உங்களுக்கு 20,000 ரூபா தர்றாங்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ பேர் அட்வொகேட்டு 20,000 ரூபாய்க்கு நான் 20 கேஸ் நடத்துறதா? என்ன நக்கல் பண்ணுறீங்களா, கிண்டல் பண்ணுறீங்களான்னு அவர் வெட்டி விட்டார். ஆனால் உண்மையா நகைமுகன்னு ஆள் போகவே இல்லை. போன ஆள் யாரு? போலீஸ் ஆள். புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படித்தான் தமிழ்நாட்டில் நடக்குது. எந்த ஒரு நியாயமான விஷயத்துக்கு நியாயமான நபர்கள் அணுகுவதற்கு முன்பே நீங்க எதிரியுடைய ஆள் போய் அதை குழப்பி விட்டுருவான். அவரு நகைமுகன் ஆள் அனுப்பவே இல்லைங்கிறார். போலீஸ் போய் நகைமுகன் ஆள் போலவ அவர் ஆஜராகாத அளவுக்கு அவரை எரிச்சல் ஊட்டி அவர் அந்த வழக்கிலிருந்து விலக வச்சிருவாங்க. இதுதான் நடக்குது. இப்போ இந்த எக்ஸிட் போல்ல ஆதவர்ஜுனாவும் சபரீசனும் தான் முடிவு பண்றாங்க. ஆனா ஒரு 10 சேனல் இவர்கள் கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். ஆனா 10 சேனலும் இவர்களை நேரடியா ஆதரிக்க மாட்டான். நேரம் வரும்போது போட்டு தள்ளிடுவோம். வழக்கு முடியுது எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். வழக்கு முடிகிற பொழுது அந்த வழக்குல குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய அந்த வழக்கு குற்றவாளிக்காக ஆஜராவதை போல ஆஜரான வழக்கறிஞர் என்ன பண்ணுவாரு? கோர்ட்டுக்கு போக மாட்டார். புரியுதா? இப்படித்தான் பல விஷயங்கள் நடக்குது. அப்போ இவர்களை எதிர்த்து பேசிட்டே இருப்பான். நேரம் வரும்போது அப்படி ஜாலரா அடிச்சிடும். எதிர்த்து பேசுறதுக்காக காசு கொடுக்குறாங்க. எதிர்த்து கடைசியில என்ன நடக்கும்?
அவங்களுக்கு அவருக்கு சாதகமா மாறிடுவான், அவர்களுக்கு சாதகமா மாறிடுவான். ஏன்னா மக்களை எழுதி பேசுறா பார்க்கவே மாட்டான். கடைசியா இவர் சொல்லுவதான் சரி. எப்போ? கடைசி ரவுண்ட்ல. இதுதான் இப்போ நம்ம தமிழக மீடியாக்கள், தமிழக அரசியல் கட்சி அப்படித்தான் இருக்கு. தமிழக வைகோ கருணாநிதி எழுதிட்டு வந்தார், இப்ப எங்க இருக்காரு? எங்கப்பா இருக்காரு? எங்க இருக்காருன்னு தெரியலையா? திமுக இருக்காரு, திமுக கூட்டணியில் இருக்காரு. அவர் உடைச்சி வெளியே வந்து எதுக்காக வந்தாரு? வைகோவை கருணாநிதி சண்டை, வாரிசா திமுக வைகோட்ட போயிடும், ஸ்டாலின் போகாது என்பதற்காக வைகோ தூர தூக்கி வீசப்பட்டார். இப்ப அவரே அந்த கட்சியில் சேர்ந்துட்டார். இதுதான் அரசியல்.